Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics, chapter 5, coordinate geometry, 5th sum. Okay, what is given? Question number read பண்ணிக்க. 5th question, 5.4 exercise. 5th question. Find the equation of straight line passing through the point P of minus 5, 2 and parallel to the line joining points Q 3, minus 2 and R minus 5, 4 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ரைட், நான் எடுத்துகிட்டு வர்றேன் பாயிண்ட்டை. இந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்கு, இது ரெண்டுக்கும் லைனிங் ஜாயின் பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சிசி ஈக்குவல் டு 0 அப்படின்றது ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். இதுதான் ஆன்சரை நம்ம இப்படி காட்டணும். ஆன்சர் என்ன செய்யணும்? இப்படி காட்டணும் அப்படின்னா, ஒரு எக்ஸோட சேர்ந்த நம்பரோட சேர்ந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட ஒன்று, ஒய்யோட ஒன்று, கான்ஸ்டன்ட் ஒன்று, இந்த மாதிரி காட்டணும். இதுதான் நம்ம எய்ம் பண்ணுறது. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா இதுதான். ஏன்னா நம்பராக கொண்டே காட்டிடக்கூடாது, என்ன எய்ம் பண்ணணும்னு தெரியணும்ல. எக்ஸ் ஒய் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி சேர்ந்துருந்தா தான் லீனியர் ஈக்குவேஷன், நேரிய சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இருபடி சமன்பாடு அப்படின்றது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இது பேரபுலான்னு சொல்கிறது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இது ஒன்றும் இல்லை கேட்பாங்க. லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன். இந்த எல்ஐஎன்இ இருக்கு பாரு, லீனியர் அப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்ச லைன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இது பேரபுலா அப்படின்னு சொல்கிறது. ரெண்டுலையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, லீனியர் ஈக்குவேஷனில் வந்து எக்ஸ் ஒய் 2 வேரியபிள் இருக்குது. சின்றது கான்ஸ்டன்ட். பட் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸு அப்படின்ற ஒரே ஒரு வேரியபிள் மட்டும்தான் இருக்குது பாரு. ஏபிசின்றதெல்லாம் கான்ஸ்டன்ட்டோட சேர்ந்தது, சின்றது கான்ஸ்டன்ட். சரிங்களா சொல்கிறது? ரைட். அப்போ நம்மளுக்கு இப்போ கணக்கை நான் ஆப்ரேட் பண்ண போகிறேன். இது ரெண்டும் ஒன் வேர்டு, மறந்துடாத. லீனியர் ஈக்குவேஷன்றது ஸ்ட்ரைட் லைனு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்றது பேரபுலா. சரிங்களா? மறந்துடக்கூடாது. கொஸ்டினில் பார்த்துக்க, தமிழ்லையும் வாட்சி பார்த்துக்க. இதெல்லாம் ஒன் வேர்டு. சென்ட்டை வாங்குற ஆள்னா இதெல்லாம் வேணும். சரி, ரைட். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்த கணக்கில் இருந்து வருவோம் இப்போ. ரைட்டா? ரைட். ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டை எடுத்து அதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், எம் கண்டுபிடிக்கணும். கியூன்ற பாயிண்ட் எடுத்தாச்சு, ஆர்ன்ற பாயிண்ட் எடுத்தாச்சு. 2 பாயிண்ட் ஃபார்முலா போடணும். ஸ்லோப் ஆஃப் 2 பாயிண்ட் ஃபார்முலா. x1 y1 x2 y2 2 பாயிண்ட் டினோட் பண்ணிக்கிட்டேன். m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 ஃபார்முலா. அப்போ y2 வந்து 4 ப்ளஸ் 2, மைனஸ் வந்து இந்த மைனஸ் சேர்ந்தால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் 2 பை மைனஸ் 5 மைனஸ் 3. அப்போ மேலே 6 பை மைனஸ் 8 அடிச்சிட்டோம்னா 3 2 சார் 6, 4 2 சார் 8, மைனஸ் 3/4ன்னு எழுதலாம். சரிங்களா சொல்கிறது? மைனஸ் 3/4 இதுதான் எம். அப்போ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கு. அந்த பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கிடுவோம். பி ஆஃப் மைனஸ் 5, 2 அது x1 y1 எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாயிண்ட்டு ஒரு ஸ்லோப்புக்கு என்ன ஈக்குவேஷன் கேட்டிருக்கான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். பேரலல் அப்படின்னு கேட்டிருக்கு. பேரலல்னா ஒய் மைனஸ் y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. அதான் பேரலல் ஈக்குவேஷன். எம் இருக்குது, பாயிண்ட் இருக்குது. கொஸ்டினில் பாரு என்ன கேட்டிருக்கான்னு, பேரலல் ஈக்குவேஷன் கேட்டிருக்கான். பேரலல் ஈக்குவேஷன் கேட்டான் தான் அண்டர்லைன் பண்ணியிருக்க மாதிரி. பேரலல் ஈக்குவேஷன்னா ஒய் மைனஸ் y1 ஈக்குவல் டு எம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. இந்த எம்முக்கு இந்த ஸ்லோப்பை போட்டுடலாம். இந்த x1 பாயிண்ட்டுக்கு இந்த கொடுத்துருக்கான் பாரு பீன்ற பாயிண்ட்டை அப்ளை பண்ணிடணும். புரியுதா? பெர்பெண்டிகுலர் கேட்டிருந்தா இந்த எம்முக்கு பதிலாக மைனஸ் 1/m அப்படின்னு அப்ளை பண்ணணும். ஓகே, குட். இப்போ y மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 3/4 அப்ளை பண்ண போகிறேன். இது x1 y1 பாயிண்ட் எடுத்துருக்கோம்ல, இந்த பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கோ. அப்போ தான் புரியும் உனக்கு. x1க்கு என்ன இருக்குது, y1க்கு என்ன இருக்குது பாரு. y1க்கு வந்து 2. அப்போ y மைனஸ் 2 ஈக்குவல் டு எம்முக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்ட்டு பாரு. மைனஸ் 3/4 எக்ஸ் மைனஸ் x1 மைனஸ் 5 ப்ளஸ் 5 ஆயிரும். 4 எங்கிட்டு கொண்டு வந்துரு. ஈக்குவல் டு மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 5. இப்போ 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடு. 4y மைனஸ் 8 மைனஸ் 3x ப்ளஸ் மைனஸ் 15 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் சைடாக கொண்டு வந்தீங்கன்னா 3x ப்ளஸ் 4y மைனஸ் 8 ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. அப்போ 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 0 விச் இஸ் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன், பேரல் டு த ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பேரலல்னா எம் போட்டு எழுதணும் ஸ்லோப்பு. பெர்பெண்டிகுலர்னா கணக்கில் மைனஸ் 1/m போட்டு செய்யணும் கணக்கை. மறந்துடக்கூடாது. இதுதான் ரிக்வயர்ட் ஈக்குவேஷன். நான் சொன்ன மாதிரி எக்ஸ் ஒய் நம்பர்ஸ் வந்துருச்சா, அந்த மாதிரி எய்ம் பண்ணிக்கிறணும். அப்படின்னா தான் நம்ம என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். ஆன்சரை கொண்டு என்னத்தையா செஞ்சிடக்கூடாது. சரியா? ஓகே, தேங்க்யூ.